நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சொல்லுங்க. Thank you Lord. ஆறுதல் தருகிறார், அவர் சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர், நமக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், அவரை ஆராதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடலாமே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர், நம்முடைய ஜனத்திற்கு அவர் எப்பொழுதும் நல்லவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஆண்டவரே, என்னை நன்மைகளால் நிரப்புகிறவர், ஆகவே நான் உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, நன்மைகளால் நிரப்புகிறவரே, என்னுடைய உள்ளம் நன்றியினால் நிறைந்து உம்மை பாடும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் அப்பா. உம்மை எப்பொழுதும் ஆராதிப்பேன், உம்மை எப்பொழுதும் துதிப்பேன், உம்மை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன்.
எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தது? அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிறவர். அந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டுவீர், கிருபைகளால் நிரப்புவீர், என்றென்றும் நடத்துவீர். உம்முடைய அதிசயங்களை கண்டு நான் உம்மை துதிப்பேன். சந்தோஷமா கரங்களை தட்டி நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஆமென். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். பாடுவோம். நல்லவரே முடிசூட்டி. நல்லவரே முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா. பாடுவோம். உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா. திருப்தியாக்கியே தினம் நடத்துவே, என்னை விருத்தியாக்கியே தினம் நடத்துவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை நடத்திடுவீர். தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட. சித்தம் செய்திட எனக்கு பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரா. பாதை காட்டினீரே, என்றும் ஸ்தோத்திரா. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே நல்லவரே நன்மையினால் கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை. ஆமென். என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, நான் என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்ல
நம்முடைய தேவன் எப்பொழுதும் நல்லவர். அவர் எப்பொழுதும் நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவர் விசுவாசிக்கிறீங்க? இஸ் a good God. நம்முடைய தேவன் நல்லவர். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்கிறார். மனுஷன் நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம், தேவன் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். எல்லாம் நன்மைக்காகவே தேவன் சாட்சியாக முடிப்பா. நம்முடைய தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is good all the time. நம்முடைய தேவன் எப்பொழுதும், சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் நல்லவர். God is good all the time. அவர் தன்னுடைய புதிய பாடலை நம்முடைய வாயில கொடுத்திருக்கிறார். நன்மை பெற்றவர்களா, நன்மை ருசிச்சவங்களா சந்தோஷமா பாடுவோம். ஆமென். எவ்வளவு சந்தோஷம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, சமாதானத்தோட அவருடைய ஆலயத்துல காணப்படுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென். ஒரு சபையா கூடி வருவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆன்லைன்ல தூரத்திலிருந்து எங்கெங்கிறதோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சபையோடு சேர்ந்து நீங்க ஆராதிக்க முடியாவிட்டாலும் இருக்கிற இடத்திலே கர்த்தரை துதிக்கிறது கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த நல்ல கிருபைகள். எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். God is good all the time. He put a song of praise in this heart of mine. நல்லவர் எப்போதும். என் நாவினில் புது பாடலை அவர் தந்தார். அவரை நான் என்றும் என்றும் பாடுவேன். ஆமென். God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good. God is good all the time. கரங்களை தட்டி பாடுவோம். God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good. God is good all the time. இன்னொரு முறை பாடுவோம். God is good. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valleys and there are shadows all around, do not fear. He will guide you and He will keep you safe and sound. He has promised He will lead you, God will save you, and His word is true. God is good all the time. He put a song of praise in His heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good. God is good all the time. We are sinners, so unworthy. Still for us He chose to die. Filled us with His Holy Spirit, so we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans You have for me, my life is in Your hands, and through the eyes of faith I can clearly see God is good.
தனியா போடுங்க. அந்த ஸ்டாண்ட்ஸா பிரேக் பண்ணுங்க. முந்திர லைன் வாங்க, முந்திர லைன் வாங்க. பள்ளத்தாக்கிலே அடுத்த ஸ்டாண்ட்ஸால போடுங்க. பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கிலிருந்து அடுத்த ஸ்டாண்ட்ஸ் ஆரம்பிங்க. பாதியில கட் பண்ணாதீங்க. பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒன்று புரியாத நிலையிலும் அதுல இருந்து அப்படியே ஸ்டாண்ட்ஸ் ஆரம்பிங்க. Thank you Jesus. Full screen போடுங்க. Thank you Jesus. Hallelujah. 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 பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் எல்லாவற்றிலும் பயம் சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஒன்று புரியா இடத்துல ஃபுல் ஸ்கிரீன்ல போடுங்க. Thank you Jesus. Thank you Lord. ஒன்று புரியா நிலையிலும் அடுத்த லைன் போடுங்க. அஞ்ச மாட்டேன் பாதை காட்டி சுகபத்திரமாய் காப்பார் போடுங்க. வாக்களித்தார் விலகேன் என்று கைவிடேன் என்று இது சத்தியமே. சேர்ந்து பாடலாம். முதல்ல இருந்து பாடுவோம். கொஞ்சம் தவறு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கிடுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பாடுங்க. நல்லவர் கரங்களை தட்டி எப்போதும் எந்த இதயந்தனில் தந்தார் துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி உதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போதும். பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஒன்றும் புரியா நிலையினிலும் அஞ்ச மாட்டேன் பாதை காட்டி சுகபத்திரமாய் காப்பார். வாக்களித்தார் விலகேன் என்று கைவிடேன் என்று இது சத்தியமே. நல்லவர் தந்தா துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி உதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போதும். பயனற்ற பாவிகட்காய் இயேசு மரிப்பதற்காய் வந்தார். நிறைத்தாரே ஆவியினால் இன்று பகிர்ந்திடுவோம் சாட்சி. அவரின் அன்பும் அவர் இரக்கமும் நிலையானதே, அவை ஒழியாதே. நல்லவர் எந்த இதயத்தில் தந்தார் துதியின் கீதம். நல்லவர் அவர் ஒளி உதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போதும். நல்லவர் நல்லவர் எந்த இதயத்தில் தந்தார் துதியின் கீதம். நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி உதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போதும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஓ அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆராதிக்க முடியும், எவ்வளவு நம்ம முழு இருதயத்தோட நம்ப முடியும். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விலகவே மாட்டார். அவர் எப்பொழுது நம்மை நடத்த வல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஓ இயேசுவே நீர் நல்லவர். என் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நம்ம ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு பாட வேண்டியது அவசியம். வாயினால் அறிக்கை பண்ணணும். அமைதியாவே இருக்கக்கூடாது. ஆராதனையில பாடல்களை வாயை திறந்து
பாடி ஆராதிங்க. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது என்னுடைய வாய் உம்மை துதிக்கும்னு போட்டு, உதட்டின் காழையாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த கடவோம்னு. நம்ம ஆராதனைன்றது வேடிக்கை பார்க்க வரல, வாயை திறந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுங்க சத்தமா சொல்லி வருவார்கள். நம்ம ஆலயத்துல எங்க இருந்தாலும் பாட்டை பார்த்து பாடுற மாதிரி நம்ம வசதிகளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பயன்படுத்துங்க. எங்க நீங்க நின்னாலும் உங்களுக்கு வார்த்தைகள் தெரிகிற மாதிரி எல்லா இடத்துலயும் மானிட்டர் போட்டிருக்கோம். உள்ள வெளிய மேல கீழே எல்லா இடத்துலயும் பாடல்கள். எதற்காக இதெல்லாம் போடுறோம்னா நம்ம பார்த்து பாடணும். ஒருத்தர் கூட அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் சந்தோஷமா பாடணும். சேர்ந்து பாடலாமா? இயேசுவே நீர் நல்லவர் பாடுவோம். இயேசுவே நீர் நல்லவர். ஓ எஸ் லார்ட். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். என் இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, நீர் எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, நீர் எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கரங்களை உயர்த்தியவரை ஆராதிப்போம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி சொல்லுவேன், எப்படி நான் செய்த நன்மைகள். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் மொத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் மொத்தம் செய்கிறேன். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, நீர் எனக்கு நல்லவரா இருப்பவரே. கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர் எனக்கு எனக்கு. இயேசு நல்லவர் நமக்கு. இயேசு நல்லவர், அவர் நல்லவர். இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை அவரை ஆராதிப்போம். நல்லவரே உம்மை ஆராதிப்பே, அவரை ஆராதிப்போம். ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. எத்தனை பேரை கர்த்தர் நடத்தி வந்தார் இதுவரைக்கும்? நன்றியோடு சொல்லுங்க. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். எத்தனை பேரை தேவன் பாதுகாத்திருக்கிறார் சொல்லுங்க. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. பாதுகாத்தார், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், திட நம்பிக்கை தைரியம் தந்தார். திட நம்பிக்கை தைரியம் நீங்காதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை அவர் கிருபை. கரங்களை உயர்த்தி அவர் நல்லவர் துதியுங்கள். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே நீ நல்லவர், ஓ நீ நல்லவர். என் ஆத்துமாவுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக, என் சரீரத்துக்கு செய்த நன்மைக்காக, ஆண்டவரே என்னுடைய ஜீவிய நாட்களில் நான் அனுபவித்த ஒவ்வொரு நன்மைக்காக உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஐயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். ஓ ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே வாயை திறந்து தேவனை மகிமைப்படுத்த இருக்கிற இடங்களில் ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், ஓ நீ நல்லவர் என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர். நீ நல்லவர். ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எனக்கு ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, அதை ருசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அதை ருசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ருசி அப்படின்றது நான் ஏற்கனவே ஒரு முறை செய்தி கொடுக்கும்போது சொன்னேன். தொட்டு பார்க்கணும் அப்படின்னா மற்றவங்க கூட அதே இடத்த தொட்டு பார்த்துட்டு சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க, குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா ருசி அப்படின்றது நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்றதுக்காக அவங்க அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க வாயில வைக்கும் போதுதான் ருசி என்னன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? நம்ம எவ்வளவு வேணா ருசியை பத்தி பேசலாம், விளக்கலாம். ஆனா இது கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்கவுங்க ருசிச்சாதான் அது எப்படிப்பட்டதுன்னு அறிஞ்சுக்கிடுவாங்க. இயேசு கூட நல்லவர் அப்படின்றத நாம தனிப்பட்ட விதம் நாம அனுபவிக்கணும். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் செய்த நன்மையில பெரிய நன்மை என்ன தெரியுமா? என்னை பாவத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்தார், எனக்கு ரட்சிப்பை தந்தார். அதான் பெரிய நன்மை. அதை கொடுத்ததுனால இவைகளெல்லாம் கொடுக்கிறது அதிக நிச்சயம் வாசிக்கிறோம். நிச்சயமா கொடுக்காம எப்படி இருப்பார்? எல்லா நன்மையும் கொடுப்பார். ஆனா நம்ம நிறைய வெள்ள நம்ம கைகளால் தொடுறதையும் கண்ணால பாக்குறதையும் இல்லையா, காதுகளால கேட்கறதையும் நாம அனுபவிக்கிறத தான் நம்ம நன்மை நம்ம நினைச்சிட்டு நம்ம ஆண்டவரை நிறைய வேளை ஸ்தோத்திரம் பண்ணிடுறோம். ஆனா எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்துல பெற்று வாங்கி வாழ்ந்து அனுபவிச்சா கூட அது எல்லாத்தையும் இந்த உலகத்துல விட்டுட்டு தான் போனோம் இல்லையா? ஆனா ஒரு நாள் நம்ம மரிக்கும் போது அல்லது இயேசு வரும்போது நம்மளோட வருகையில காணப்படும் போது நம்முடைய கண்களை நித்தியத்துல திறக்கும் போது கண்டுபிடிப்போம், ஆண்டவரே நீ எனக்கு நன்மை செய்தபடியால் உம்மை நான் துதிப்பேன். நீ எனக்கு நன்மை செய்தபடியால் உம்மை, இவ்வளவு பெரிய நன்மை எனக்கு கொடுத்திருக்கீங்களப்பா. இந்த பரலோகத்தை எனக்காக திறந்திருக்கீங்களே. இந்த ரட்சிப்பை பெறுவது எவ்வளவு பெரிய கிருபை. என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் நினைக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை ரட்சித்த அன்புக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. எனக்கு தந்த நன்மையில பெரிய நன்மை நித்திய ஜீவன் தான். ஆமென் சொல்றவங்க நித்திய ஜீவன் தாங்க. இந்த வாழ்வு இல்ல, நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பிலும் பெரிய அன்பு வேற ஒன்றுமே இல்லை. இந்த நன்மையிலும் பெரிய நன்மை இந்த உலகத்துல வேற ஒன்றுமே இல்லை. ஓ நீ நல்லவர். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கரங்களை தட்டி இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஓ துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. கரங்களை அசைத்து அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு,
அபிஷேகம் தந்தார் இயேசு. ஓ துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. We worship you Lord. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். அவரை போல ஒரு நல்லவர் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல ஒருவருமே இல்லையப்பா. நீர் அவ்வளவு நல்லவர். இந்த உலகத்துல எவ்வளவு தூரம் நான் தேடலாம், ஆனா எந்த மனிதனை உம்மை போல ஒரு நல்லவராக நான் பார்க்கவே முடியாது. நீர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. அந்த நல்ல தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவர். அந்த நல்ல தேவன் நம்முடைய வாழ்விலே இன்றைக்கும் நன்மை செய்வார். நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய மாட்டீங்களா என்று எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கலாம். ஆபத்து காலத்துல கூட நீ கூப்பிடும் போது முகத்தை மறைக்காமல் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்து அறியாது எட்டாத பெரிய காரியங்களை நமக்காய் செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். என்ன தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த வேளையில தேவனுடைய சமூகத்தில் இருந்தவாறு
கரங்களை உயர்த்தி கர்த்தட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோமே. கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த காரியத்தை நம்முடைய கரத்துல வைக்கிறோம். எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், நீர் விசாரிக்கிறவ, நீர் யுத்தம் செய்கிறவ, நீர் தேவைகளை சந்திக்கிறவ, குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவ, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் செய்கிறீர். அந்த கரத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி செய்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த விசேஷ ஜெபத்துல எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துல உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பார்க்கிறீர், நீர் கவனிக்கிறீர், விசாரிக்கிறீர், நன்மை செய்வீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய கட்டி கொண்டிருக்கிற புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தரும் கிருபையாக இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, கடந்த வாரம் 2 கான்ட்ராக்டர்ஸ்க்கு நம் பாதி தொகையை நாம் செலுத்துவது பெரிய தொகை அது. ஆனால் கொடுத்த தேவன் கிருபையாக இரக்கம் பாராட்டினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம மேல அந்த நெருக்கடி கொஞ்சம் விலகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக இதுவரைக்கும் நம்மை குறைவில்லாமல் நடத்தினவர் அதை நன்மையாக செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பெரிய கிருபையும் மட்டும் செய்தார். அவருக்கு நன்றி சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமா? அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். இயேசுவே, எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி, எங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி, இதுவரைக்கும் உதவின எபினேசர் இனிமேல் உதவி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. வேலைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் கரம் நோக்கும், தேவாயன காயல் உம் கரத்தை என்றும் நோக்கு. ஓ வேலைக்காரன் கண்கள் தன் ஏஜமான் நோக்கும், என் தேவாயன காயல் See